இஸ்ரவேலோ அறிவில்லாமல் இருக்கிறது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். மாடு தன் எஜமானை அறிந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோ தங்களுடைய கர்த்தரை அறியவில்லை. தேவனுடைய சிருஷ்டிப்பில் மாடுகளும் கழுதைகளும் அறிவில்லாத ஜீவன்கள், மிகவும் மந்தமானவை. அப்படி இருந்தாலும் மாடு தன் எஜமானை அறிந்திருக்கிறது, தன்னுடைய எஜமானுக்கு வேலை செய்கிறது. மாட்டை போலவே கழுதையும் தன்னுடைய எஜமானை அறிந்திருக்கிறது. தனக்கு எங்கு உணவு கொடுக்கப்படும் என்பது கழுதைக்கு தெரியும். கழுதை தன்னுடைய எஜமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். மாடுகளுக்கும் கழுதைகளுக்கும் இருக்கிற அறிவும் உணர்வும் கூட இஸ்ரவேல் ஜனங்களிடம் இல்லை. ஆகையினால் இவர்கள் மாடுகளிடத்திலும் கழுதைகளிடத்திலும் அறிவையும் உணர்வையும் கற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பேறி எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாலமோன் சொன்னார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 6:6-8 வரை. மனுஷனை விட தாழ்வான சிருஷ்டிகளுக்கு கூட அறிவும் உணர்வும் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களோ அவருடைய நியாயத்தை அறியாதிருக்கிறார்கள். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். எரேமியா 8:7. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தாலும் கர்த்தரே அவர்களுடைய எஜமான் என்னும் அறிவும் உணர்வும் அவர்களிடத்தில் இல்லை. கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர், அவரே நம்மை வளர்த்து ஆதரித்தவர், அவரே நம்மை போஷித்து பராமரிக்கிறவர், அவர் நம்முடைய நன்மைகளை எல்லாம் விசாரிக்கிறவர். நாம் தேவனுடைய ஜனமாய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். ஆனாலும் தேவனுடைய ஜனங்களில் அநேகர் நாங்கள் சர்வ வல்லவரை சேவிப்பதற்கு அவர் யார் என்று கேட்கிறார்கள். இப்படி கேள்வி கேட்கிறவர்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லை, அவரை பற்றிய உணர்வும் இல்லை. அவர்களுக்கு ஓரளவு அறிவு இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு உணர்வு இல்லாமல் இருப்பதினால் அவர்களுடைய அறிவு அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவர்கள் எதையும் சிந்தித்து பார்ப்பதில்லை, உணர்வடைந்து புரிந்து கொள்வதில்லை. நமக்கு தெரிந்திருப்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டும், நமக்கு தெரியாமல் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தெரியுமோ அது பற்றி கவனமாய் இருக்க வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தெரியாமல் இருப்பதும் நமக்கு தீமையை உண்டு பண்ணும். நமக்கு தெரிந்திருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், நமக்கு தெரியாமல் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இவை இரண்டுமே முக்கியமானவை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தாலும் அதை பற்றிய உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் விலங்குகளுக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. இந்த விலங்குகள் அறிவற்றவை, ஆனாலும் இவை தேவனுடைய ஜனங்களை விட அறிவில் தேறினவையாக உள்ளன. எரேமியாவும் ஓசியாவும் இஸ்ரவேலரை மிருகங்களோடு ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். மிருகங்களுக்கு மிக குறைந்த அளவே அறிவு இருந்த போதிலும் அவை தனக்குள்ள அறிவை முழுமையாக பயன்படுத்துகிறது. மனுஷரிடத்தில் அறிவு மிகுதியாய் இருக்கிறது, ஆனால் மனுஷர் தங்களுடைய அறிவை முழுவதுமாக பயன்படுத்தாமல் ஓரளவு மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். இஸ்ரவேலரின் பல பிரச்சனைகளுக்கு இதுவே காரணம்.